செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் ஈன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேடும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நல்லதொரு நிகழ்விற்கு என்னை அழைத்திருக்கின்ற இந்த கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் திரு சங்கர் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் திருமதி இந்திரா விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்வி களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் இங்கே இதர பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கண்டிப்பாக உங்களை போர் அடிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன். ஒரு 15 மணித்துளிகள் மட்டும் என்னுடைய கருத்தை இந்த இடத்தில் பதிவு செய்துவிட்டு அமர்ந்து விடுவேன். ஏனென்றால் இங்கு வந்து பெற்றோர்கள் எல்லோரும் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்றால் தங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய நிகழ்வுகள் மற்றும் அவர்கள் பரிசு வாங்குவதை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் நாங்கள் பேசுவது எப்படி இருக்கும் என்றால் உங்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நாங்களும் ஒரு பெற்றோராக இருந்து இந்த நிலைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சில கருத்துக்களை மட்டும் உங்களிடம் பரிமாறி சென்று விடுகிறேன். முதலில் இந்த குழந்தை எடுத்த உடனே அவங்க உள்ளே வரும்பொழுதே இந்த கல்வி நிறுவனத்தை ஒரு கோயிலாக அவர்கள் மனதில் வைத்தது நன்றாக தெரிகிறது. ஒரு காம்பேக்ட், இதை பார்க்கும்போதே எனக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா, ரொம்ப பறந்து விரிந்து பல ஏக்கர் கணக்கில் இருக்கிறத விட, அதாவது பெரிய மாட மாளிகையில் வாழ்வதை விட ஒரு குடிசையில் வாழ்வது எவ்வளவு இன்பத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருக்கும் என்று என் மனம் நினைத்து கொண்டிருந்தது. அவ்வளவு காம்பேக்டாக அழகான ஒரு பில்டிங், அதில் பார்த்திங்கன்னா நல்ல மரஞ்செடிகளோடு ஒரு இயற்கை சூழலில், அதுவும் ஒரு சிட்டியில் முக்கியமான இடத்துல இவ்வளவு அழகாக ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய தாளாளருக்கு மீண்டும் ஒரு நன்றி. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஏன் என்றால் நானே இங்கே இன்ஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கேன். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையாக அப்படியே காம்பேக்டாக ஒரு சுட தண்ணியை ஊற்றின உடனே ரெடி ஆகிடும். பிள்ளைங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். நீங்கள் வகை வகையாக செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நம்ம அம்மாவும் இப்போலாம் விட்டுடுறாங்க. ஏன், வேலை மிச்சம். ஏன்னா நூடுல்ஸ்னால் உடனே இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அப்படி அப்போது அது மாதிரி தான் உங்கள் தாளாளர் இரவு தான் எனக்கு மார்னிங் தான் கால் பண்ணாங்க. ஆனால் இரவு என்னை தொடர்பு கொண்டு அழைப்பை விடுத்தார்கள். நானும் இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக தான் வந்திருக்கேன். அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தத்துவத்தையோ இல்லை மேடம் சொல்லிட்டு போன மாதிரி சங்க இலக்கியங்கள்லையோ இல்லை புராணங்கள்ல இருந்தோ எடுத்து காட்டுவதற்கு எந்த குறிப்புகளும் என்னிடம் இல்லை. இருந்தாலும் இந்த பள்ளியை ஒரு மாணவராக இருந்த காலகட்டத்தில் 23 ஆண்டுகள் என்று இந்த நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார் என்றால் அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், ஏதோ ஒரு சின்ன விசேஷம் நடத்தணும்னா அதில் எவ்வளோ சிரமம் இருக்குது. ஒரு சிறு மாணவராக இருந்து அவரை பார்த்தா ஒன்றும் ஏஜ்டு பர்சன் மாதிரிலாம் இல்லை. கேட்டால் படிக்கிற காலத்திலே நான் எனக்கு ஒரு பள்ளியை நடத்த வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுலாம் தெரியாது. அதுதான் கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படியாவது கிடைச்சிரும். அது மாதிரி அவருக்கு விதிக்கப்பட்டது, நீ ஒரு பள்ளியை வைத்து நடத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த அருமையான ஒரு இடத்தை இந்த இடத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை ஏற்படுத்தி அதில் அழகான மாணவர்கள் எவ்வளவு அழகாக பேசினாங்க தெரியுங்களா.
ஒரு பள்ளியினுடைய என்ன சாராம்சம், எதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டுமோ அதை மாணவர்களுக்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி. எனக்கு அவரை பேசின ஒரு 5 நிமிடத்திலே அவரை பற்றி எனக்கு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு 4 வரி கவிதை இதோ உட்காந்து இப்போதான் எழுதினேன். யோசிக்காமல் உதித்த உண்மை உதிரம், யோசிக்காமல் உதித்த உண்மை உதிரம். சங்கர் என்பவர் சாமானியன்தான், இளம் கன்று பயம் அறியாததுதான், அனைவரும் அறிந்ததே. திடீரென மழை, புயல், வெள்ளம் இவைதான் வருமா என்ன? திடீரென மழை, புயல், வெள்ளம் இவைதான் வருமா என்ன? இல்லை இல்லை, திரு சங்கர் அவர்களால் இங்கே வந்திருக்கிறது இந்த சில்வர் லைன்ஸ் பள்ளி எனும் கோயில். திடீரென மழை, புயல், வெள்ளம் இவைதான் வருமா என்ன? இல்லை இல்லை, திரு சங்கர் அவர்களால் இங்கே வந்திருக்கிறது இந்த சில்வர் லைன்ஸ் பள்ளி எனும் கோயில். விதையை விருட்சமாக்கி இருக்கிறார். சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த வேப்ப மரம் இங்கே இருக்குன்னு சொன்னால் அது எத்தனை ஆண்டு ஒரு விதையில் இருந்து இந்த மரம் விருட்சமாக ஆவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும். அதுபோலத்தான் சிறிதாக துவங்கப்பட்ட இந்த பள்ளியை ரொம்ப அழகாக மெருகேற்றி இருக்கின்றார். தன்னுடைய கைக்குள் அடக்கமாக இருக்கின்ற இந்த இடத்தில் எவ்வளவு அம்சமாக ஒரு பள்ளியை நிறுவி இருக்கின்றார். எத்தனை மாணவர்களை இந்த சமூகத்திற்கு இந்த பள்ளியில் இருந்து அனுப்பி இருக்கின்றார் என்பது இந்த அலுமினியோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட, அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 ஆண்டுகளாக ஒரு பள்ளியை ரன் பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த பள்ளியிலிருந்து வெளியே சென்ற மாணவர்கள் கண்டிப்பாக பல்வேறு தளங்களில் இருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை காவல்துறையில் இருக்கலாம், இல்லை எங்கள் அரசு கலைக்கல்லூரிகளில் இங்கிருந்த மாணவர்கள் அங்கே வந்திருக்கலாம். அங்கே வந்து அவர்கள் ஏன்னா பெரும்பாலும் அரசியல் சார்ந்தவர்களாகவும் அதிகாரிகளும் பல பேர். நான் எப்பொழுதுமே எங்கள் மாணவர்கள்கிட்ட சொல்லுவேன், படிக்கின்ற இடம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறையாக இருக்கக்கூடாது. அதாவது பாடல் ஒன்று உண்டு, அக்கா அக்கா என்கிறாய கிளியே அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் அப்படின்னு. என்ன எனக்கு சுதந்திரம் வேண்டும் நம்ம கேட்டால் மட்டும் சுதந்திரம் வந்துருமா? சுதந்திரம் எங்கே இருக்கு? சுதந்திரம் எங்கே இருக்கு? நம்ம எல்லார் கையிலையும் தான் இருக்குது. கேட்டால் எங்கள் வீட்டில் எனக்கு சுதந்திரமே கிடையாது. இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் பேசுகிறத பார்க்கணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு அதாவது நாங்களாம் காலேஜ் படிக்கும் பொழுது தான் வந்து ஏதோ ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னுவோம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன துன்பங்கள் வருதுன்னா கூட இன்றைக்கி குழந்தைங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறது கூட என்ன சொல்லுது, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னுது. எப்படி வெறுத்து போவோம் 1ஆம் கிளாஸ்லே? அப்போ 2வது 3வதுல என்ன பண்ணுது? நிறைய பிள்ளைங்க இதெல்லாம் நடந்தது தான். க்ளூனி ஸ்கூலில் ஒரு மாணவன் 3வது வகுப்பில் காதல் கடிதம் எழுதுகிறான். காதல்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு தெரியாது. ஆனாலும் நிறைய என்ன மேடம் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு, ரீல்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெரியவங்களே இப்போ அப்படி தானே இருக்கிறீங்க, நானும் தான். ரீல்ஸை பார்த்தா என்ன ஆகுது? கை தள்ளிக்கிட்டே இருக்கு. சரி, நல்ல விஷயங்கள் வந்தால் சரி, குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னெலாம் தெரியாது. அப்போ எவ்வளவோ அதில் தவறான செய்திகள் கூட வருகிறது. இப்போ நமக்கு வந்து இந்த கருத்தை சொல்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது. எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோனை கொடுக்காதீங்க, ஃபோனை வாங்கிக்கோங்க. அது எனக்கு அது வந்து எப்படின்னா, இந்த உலகம் எப்படி பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றதோ அதன் வழியில் தான் நம்ம போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே நினைப்பீங்க எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது. அதாவது பல்வேறு கலைகளில் அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே அதுங்களை வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு சிலம்பம் சொல்லித்தரணும், கராத்தே சொல்லித்தரணும், ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். அது வந்து விஷயமே கிடையாதுங்க.
அப்போ அழுத்தம் தான் அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய செய்திகளை தெரிந்து கொள்வார்கள். ஆனால் எத்தனை செய்திகளை தெரிந்து கொண்டாலும் ஒரு அரை மணி நேரம் டியூஷன் விட்டு வந்த உடனே குழந்தை என்ன பண்ணணும்னா அந்த ஃபோனை தான் வாங்கும். என்னவோ அது பெரிய சுதந்திர போராட்ட வீரராக எங்கே போராட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அதுக்கு ஒரு எண்ணம். அப்போ பள்ளி குழந்தைகள் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, அந்த செல்ஃபோனை அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கி அதை விளையாடுறாங்க. இது மாதிரி சில தவறான செய்திகள் வருவதற்கு கூட அதை ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய உள்ள இருக்குது, அதை லாக் பண்ணுறதுக்குலாம் இருக்குது. அது மாதிரியான குழந்தைகள் வந்து அடல்ட்டா இல்லை அதுக்கு குறைந்த வயதுடைய குழந்தைகள் அந்த மொபைலை பயன்படுத்துகிறாங்களா, அதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை பெற்றோர்கள் நாம் தான் கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிட்டு அந்த குழந்தைகள் எந்த வயதை பயன்படுத்துகிறார்களோ அதற்கு ஏற்ற மாதிரி அதை செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா மொபைல் இன்றைக்கி அந்த அளவுக்கு பிள்ளைகளை பாழாக்கி கொண்டிருக்கின்றது. அப்போது தவறான நிறைய செய்திகளை அவர்கள் தெரிந்து கொள்வதை விட்டு ஆக்கப்பூர்வமான செய்திகளை நாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அது பெற்றோர்களுடைய ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு 550 பிள்ளைகள் படிக்கக்கூடிய இந்த பள்ளி அப்படியே நிறைவாக பெற்றோர்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. அவங்கவுங்களுடைய குழந்தைகள், அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அப்போல்லாம் வந்து 15 குழந்தை 20 குழந்தை இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை தான். அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது. அதுதான் விஷயம். பெற்றுக்கிறத பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் நம்மளால் அவங்கள வச்சு மேய்க்க முடியாதுன்றது தான் கவலை. அப்போது இருக்கிற விஷயத்தை எப்படி நம்ம இந்த இளைய சமூகத்திற்கு சரியாக கொண்டு போகணும் அப்படின்றத மட்டும் பெற்றோர்கள் முதல்ல நாம் கல்வி கற்க வேண்டும். கல்வி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. கல்வி இல்லாதவர்கள் கலர் நிலம். பாவேந்தர் சொல்கிறாரு, கலர் நிலத்திற்கு ஒப்பான. கலர் நிலம்னா என்ன? ஒன்றுத்துக்கும் பயன்படாத நிலம். இப்போது நிலத்தில் விளைந்த விதையே அந்நிலம் எப்படி, அதாவது நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் கிடந்தார் வாய்ச்சொல். வள்ளுவர் சொல்லுவார், நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் கிடந்தார் வாய்ச்சொல். நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்லுவேன். ஏன்னா பள்ளிகளுக்கு அதிகம் செல்வது இல்லை, கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே மாணவர்களுக்கு சொல்லுவேன், ஒவ்வொரு வீட்டில் முன்னாடி இருக்கிற இடத்துல திருக்குறள் புத்தகத்தை வச்சுக்கோங்க. முதல்ல பெற்றவங்க படிங்க. பெற்றவர்கள் படித்தார்கள் என்றால் கண்டிப்பாக பிள்ளைகளும் படிப்பாங்க. திருக்குறளில் இல்லாத விஷயமே கிடையாது. நிறைய விஷயத்தை எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேசுறதுக்காக தான் இந்த திருக்குறளை கையாளணும், சங்க இலக்கியத்தை கையாளணும் கிடையாது. திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். அந்த நூலை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு சிறந்த பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க முடியும். அதான் சொல்கிறாங்களே, நிலத்தில் முளைந்த விதை. ஒரு நல்ல விதையை போட்டால் என்ன பண்ணோம்? ஒரு நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தில் ஒரு நல்ல விதையை நாம் போட்டோன்னா அது அந்த இடத்துல என்ன இருக்கும்? நல்ல செடி வளரும், இல்லை நல்ல மரமாக வளரும். ஆனால் ஒரு தரமற்ற விதையை அந்த நிலத்தில் கொடுக்கின்ற போது அது எப்படி இருக்கும்? இப்போ மாணவர்கள் கூட இன்றைக்கி வகுப்பில் கூட என்ன சொல்கிறேன்னா, அறிஞர் அண்ணாலாம் வந்து ஒரு பெரிய லெஜண்ட். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக தான் நமக்கு தெரியும். அவர் வாசகம் என்னது? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. முடிஞ்சால் நீங்கள் கூட உங்கள் ஸ்கூலில் எழுதி போடுங்க சார், கடமை கண்ணியம். ஏன்னா நீங்கள் லா வேறு இருக்குது, லா படிச்சிருக்கீங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. கடமைனா என்ன? இன்றைக்கி வேலையை ஒழுங்காக செய். நமக்கு என்ன, காலைல தூங்குகிறோம், பேஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அடுத்தது என்ன உன்னுடைய வேலை? ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்கூலில் போய் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். படிக்கிற பிள்ளைங்க அன்றைக்கி என்ன சப்ஜெக்டை மிஸ் நடத்துகிறாங்களோ அதை உட்காந்து வீட்டில் படிக்கணும். இதுதான் கடமை. கண்ணியம் இப்படித்தான் இருக்கணுன்ற வழிமுறையை சொல்லி தருவது. கட்டுப்பாடு எல்லாமே கட்ட விழுந்து விடப்படாமல் கட்டுப்பாடோடு இருப்பது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. அதை நம்ம பேசுகிறோம்ல, ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, அதுக்கும் ஒரு லிமிட் உண்டு. இது பெற்றோர்களே நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தவறான நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க பிள்ளைங்க எதிர்க்க, சிலவங்க தண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து கட்டுப்பாடு, வேறு ஒன்றும் கிடையாது. நாம் என்ன குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோமோ அதுதான் நம்ம குழந்தை. எந்த விதையை நீங்கள் விதைக்கிறீர்களோ அதுதான் நல்ல விதையாகவும் கெட்ட விதையாகவும் போகும். அதனால் நீங்கள் நம்ம குழந்தைக்கு, நான் வந்து இந்த இடத்துல மாணவர்களுக்காக பேச வரலை, பெற்றோர்களுக்கு எனக்கும் சேர்த்து தான். நான் வாழ்வியலில் என்னெல்லாம் கடைபிடிக்கின்றேனோ அதுதான். ஆனால் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். தட்டி கொடுத்து தான் கொண்டு போக முடியும். இந்த குழந்தைகளை எல்லாம் அடித்து சாப்பிட வைக்க முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை. இந்த காலத்து குழந்தைங்கள்லாம்
இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ண, எங்கள் அம்மாவும் டீச்சர் தான், ஆனால் வயிற்றில் கில்லுவாங்க. அவங்க பிடி டீச்சர், அதனால் அடின்னு போடுவாங்க. வயிற்றில் கில்லுனா என்ன பண்ணுவோம், ரத்தமே வரும். அப்போ கூட அம்மாவை நம்ம எகுத்துலாம் பேச மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறது அடிக்கிற மாதிரி இப்படி கையை ஓங்கினா கூட என்ன ஆச்சு, நம்ம கதை முடிஞ்சுது. உண்மைதானே? தெரியும், அது அவங்கவுங்க வீட்டில் படுற பாடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்போது நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு முறையும் வீட்டிலையே நம்ம என்ன பண்ணலாம், சில வாசகங்களை எழுதி வைக்கலாம். இது பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டிய வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் டிவி சீரியல் கதை. இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்க பெரும்பாலும் டிவி சீரியல் கதையை பேசுவாங்க. எங்கள் வீட்டில் சர்வெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. அந்த குழந்தை வந்து ப்ரீகேஜி தான் படிக்குது. லீவ் டேஸில் அந்த வீட்டுக்கு வரும். அப்போ என்ன சொல்லுவாங்க அந்த லேடி, அக்கா நீங்கள் வந்து என் பாப்பா கிட்ட செல்ஃபோன் கொடுத்துட்டிங்கன்னா அவள் என்னை ஃப்ரீயாக வேலை செய்ய விடுவா அப்படின்வாங்க. என்னம்மா இது, எனக்கு நிறைய ஃபோன்லாம் வருமே, நான் ஃபோனை கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னுவேன். உடனே அடுத்த ஆப்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்கள் ஜீ தமிழில் மாரி நாடகத்தை வைங்க. அந்த மாரி நாடகம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் பார்த்துட்டு அமைதியாக இருப்பா. நான் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நான் போயிடுவேங்க்கா அப்படின்வா. நான் உடனே என்ன பண்ணுவேன், வேறு வழி இல்லை, நம்மளாலையும் வேலை செய்ய முடியாது. அப்போது உடனே நானும் அந்த குழந்தைக்காக மாறி நாடகத்தை போட்டு, எனக்கு எந்த நாடகமே நான் பார்த்ததே கிடையாது, சினிமாவும் பார்க்க மாட்டேன். அதாவது பார்ப்பேன் எப்போ, காலேஜ் படிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பல வேலைகள் இருந்ததால் அதை முழுமையாகவே, வீட்டில் தொலைக்காட்சி சத்தம் கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்போது பிள்ளைகள்கிட்ட நாம் முதல்ல சரியாக இருக்கணும். டிவி சீரியல் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் பெற்றவர்கள். அவர்களோடு அதிகமாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யணும். என்னுடைய தாயே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னு சொன்னேன், அப்பாவும் ப்ரொஃபஸர் தான். ஆனால் என்கிட்ட நேரம் அதிகமாக ஒதுக்க மாட்டாங்க. நான் வருத்தப்படுவேன், என்னடா இது நம்மக்கிட்ட நேரத்தை ஒதுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பணிகளே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நான் தயவு கூர்ந்து பெற்றோர்களுக்கு என்ன சொல்கின்றேன், ஒரு சிறந்த மாணவர்களை ஒரு பள்ளியில் அனுப்பிச்சிட்டாலே அந்த பள்ளி எல்லாத்தையும் செஞ்சிரும் அப்படின்னு தயவு கூர்ந்து நினைக்காதீங்க. பள்ளி அருமையான ஒரு சூழலில் ஐயா அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார், ஒரு துணைவியாரோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இன்னும் வந்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவங்க மனைவியும் ஒரு முதல்வராக இந்த பள்ளியில் நியமித்து அவர்களோடு மற்ற ஆசிரியர்களை அரவணைத்து இந்த பள்ளியை ஒரு குடும்பமாக எடுத்து செல்கின்ற அந்த நிலைப்பாடு உண்மையிலேயே ஒரு அருமையான செயல்பாடாக இருக்கிறது. அதனால் அத்தகைய ஒரு சிறந்த இந்த கல்வி நிறுவனத்திற்கு பெற்றோர்கள் நீங்களும் மாணவர்களுக்கு இவர்கள் எவ்வளவு கல்வித்தரத்தை உயர்த்தி அளித்து கொண்டிருக்கின்றார்களோ அதுபோலவே பெற்றோர்களாகிய நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும். அவ்வளவுதான். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ 10th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதால நான் எப்படி முதல்ல கேட்டுக்கிறது, ஏன்னா குழந்தைங்கன்னா அதெல்லாம் நம்ம பேசுகிறது புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளாக என்னன்னு கேட்டால் 10th வரைக்கும் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னும் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் புரியும். அதாவது கல்வியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி வழி கிடைத்து விடும். இதில் எதுவுமே சொல்ல முடியும். அதாவது கல்வி இல்லைன்னா அது கலர் நிலம், கல்வியோடு இருந்தால் அது நல்ல விளைந்த நிலமாக மாறிவிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்வியை தினந்தோறும் ஆசிரியர் நீங்கள் பயிற்றுவிக்கிறாங்களா, அந்த பாடத்தை தினந்தோறும் இன்றைக்கு உங்களுடைய கடமையை செவ்வனே செய்தீர்கள் என்றால் சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கலாம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, வறுமையால் என்னால் படிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வச்சுருந்தவர் அவர் என்ன பண்ணார், 3 முறை குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறார், 3 முறை அந்த தேர்வை எழுதுறார். அவருக்கு ஆங்கில அறிவு கூட கிடையாது, உங்களை மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கூட கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, 70 கிலோமீட்டர் தினந்தோறும் பயணம் செய்து ஆங்கில வகுப்பை கற்றுக்கிட்டு பிறகு 3வது முறையாக IAS ஆகிறார். இப்போது இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா உத்தரகாண்ட் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே எங்களுடைய கல்லூரியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருநங்கை, அதாவது ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த ஒரு பையன், அவன் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் போலீஸ் ஆஃபீஸர், திருநங்கை. அது வந்து அரசு கலைக்கல்லூரிக்கு அந்த பெருமை இருக்குது. அப்போது மாணவர்கள் அவங்க திருநங்கையாக இருந்தாலும் கூட படிப்பால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல பதவியை வந்து அவங்க அடையிறாங்க.
அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த உலகத்தில், அதாவது கடந்தவைகளை நம்மளால் சரி செய்ய முடியாது, ஆனால் வருகின்ற காலங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், திருத்தி அமைக்க முடியும். ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வாழ்வியலை கொண்டு போக முடியும். அதனால் இந்த அழகான இந்த பள்ளியோடு நீங்களும் கைகோர்த்து பெற்றோர்களை இந்த 23 ஆண்டுகள் அவர்களை பயணப்படுத்தியிருக்கீங்க. அதே மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் இதை விட வெவ்வேறு இடங்களில் இவங்களோட பிரான்ச்சஸை அவங்க கொண்டு போகணும். அந்த சில்வர் லைன்ஸ் அப்படின்ற அவர் யோசிக்காமல் இந்த பேர் வேணால் வச்சிருக்கலாம். இதனுடைய அந்த விதை பல்வேறு இடங்களில் விருட்சமாக வளர்ந்து இன்னும் பல ஆண்டுகள் உங்களுடைய அனைவருடைய ஆதரவோடும் இந்த கல்வி நிறுவனத்தை மேலோங்கி வளரச் செய்ய வேண்டும் என்று உங்கள் எல்லோரினுடைய சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.